இந்த உலகத்திலேயே ஒரு பெஸ்ட் லவ் யாராலையுமே நம்மக்கிட்டேருந்து பறிக்கவே முடியாத லவ் என்ன தெரியுமா? செல்ஃப் லவ். இங்கே எத்தனை பேர் உங்களை நீங்களே லவ் பண்ணுறீங்க? உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். செல்ஃப் லவ்னால் வெறும் ஸ்டேட்டஸ்லேயும் தெரிஞ்சவங்கக்கிட்டேயும் நான் என்னை ரொம்ப பிடிக்கும், என்னை நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறதில்ல. நிஜமாவே உங்களை நீங்கள் நல்லா பார்த்துக்கிறீங்களா? உங்களுக்கு என்ன வேணும், நீங்கள் என்ன பண்ணால் சந்தோஷமாக இருப்பீங்க, இப்படி எல்லாமே தெரிஞ்சிருந்தோம். அதுக்காக ஏதாவது ஒரு முயற்சியாக அதை எடுத்துகிட்ருக்கீங்களா? இன்றைக்கி உங்கள் கண்ணாடி முன்னாடி போய் நின்று பாருங்கள். அதுக்கிட்ட கேளுங்க, ஒன்று நீ சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கும், அழகாக வச்சுக்கிறதுக்கும், ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கும் என்னெல்லாம் பண்ணியிருக்க அப்படின்னு. உங்கள் முகம் அந்த கண்ணாடியில் ரொம்ப டல்லாக கருப்படிச்சு ஈரல் அடித்து என்னை எங்கடா நீ பார்த்த அப்படிங்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லிச்சுன்னா நல்லா கேட்டுக்கோங்க. நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணல, உங்களை நீங்களே கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டுக்கிட்டு இருக்கீங்க. இன்னும் கொஞ்ச நாளில் முழுசாக செத்து போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அடுத்தவனை எப்படி லவ் பண்ணுறது, அடுத்தவனை எப்படி நம்மளை லவ் பண்ண வைக்கிறது, இவ்வளோலாம் ரொம்ப யோசிக்கிறோம். அதுக்கு நிறைய எஃபர்ட் போடுறோம், நிறையா கஷ்டப்படுறோம், என்னென்னமோ பண்ணுறோம். ஆனால் ஒரு நாள் கூட நம்மளை நம்ம சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கோ, நம்மளை நம்ம லவ் பண்ணுறதுக்கோ எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணுறதில்ல. ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் அது தன்னால் நடந்துட்டு தானே இருக்கும். நம்ம பசிக்கும் போது சாப்பிட்றோம், தூக்கம் வரும்போது தூங்குகிறோம், குளிக்கணும்னு தோணும்போது குளித்து ட்ரெஸ் பண்ணி நீட்டாக தானே இருக்கும். அது இல்லை செல்ஃப் லவ். செல்ஃப் லவ்ங்கிறது வேறு. ஒருத்தன் உங்களை நாயை விட கேவலமாக நடத்தும்போது அவன் நாய் மாதிரி நடத்துகிறதுக்கு நம்ம உண்மையிலுமே தகுதி குறைஞ்சி போயிட்டோமா அப்படிங்கிற கேள்விக்கு என்றைக்கு நீங்கள் பதில் தேட ஆரம்பிக்கிறீங்களோ அதுதான் செல்ஃப் லவ். நான் என்ன ட்ரெஸ் பண்ணணும், நான் எப்படி நடக்கணும், நான் என்ன பேசணும் இப்படிங்கிற எல்லாத்தையும் வேற ஒருத்தனை டிசைன் பண்ண வைக்கிறேன் அப்படின்னா அந்த இடத்துல எங்கே இருக்குது செல்ஃப் லவ்? நான் என்ன பண்ணணுங்கிற முடிவை நான் எடுத்துக்கிறேன். அது நல்லதோ கெட்டதோ அதுக்கான விளைவுகளை நான் அனுபவிச்சுக்கிறேன்னு எவன் ஒருத்தன் துணிஞ்சு அந்த முடிவை எடுக்கிறானோ அவன்தான் செல்ஃப் லவ் பண்ணுறான்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. மற்றவங்களுக்காக நிறைய ஓடியாச்சு, மற்றவங்களுக்காக நிறையா சாட்டிஸ்ஃபை பண்ணியாச்சு, மற்றவங்களுக்காக நிறையா விஷயத்தை விட்டு கூட கொடுத்தாச்சு. ஆனால் இருக்கிற ஒரு லைஃப்பில் நமக்காகன்னு ஒரு நாளை கூட நம்மளால் ஒதுக்க முடியல, எதுவுமே செஞ்சுக்க முடியலை. இதை ஒரு பேடான லைஃப் செல்ஃப் லவ் இருக்க முடியுமா? நல்லா யோசிச்சு பார்த்தேன்னா ஒரு டைமில் உங்களை விட உங்களை கேர் பண்ணிக்கிட்டவங்க யாருமே இல்லை. ஆனால் இப்போது நீங்களே உங்களை கேர் பண்ணிக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய கொடுமையிலும் கொடுமை. தயவு செஞ்சு இப்போயாவது முழிச்சுக்கோங்க. ஏன்னா உங்களை பார்த்துக்க நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க. இன்னொருத்தன் வருவான், பார்த்துப்பான், கேர் பண்ணிப்பான், அதெல்லாம் நடக்கவே நடக்காது. என்ன நடந்தாலும் சரி, இந்த உலகமே அழிஞ்சாலும் சரி, உங்களை பார்த்துக்க நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க. அதை கரெக்டாக பார்த்துக்க வேண்டியது, பண்ண வேண்டியது உங்களோட கடமை. இதை நீங்கள் என்றைக்கு முழிச்சுக்கிறீங்களோ அன்றைக்கி உங்கள் லைஃப் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இனிமேலாவது செல்ஃப் லவ் முழுசாக கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டும் எனக்கு ரொம்ப 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 முக்கியம். தேங்க்யூ.